everyone, welcome back to my channel. This is Learn with Sudarshan. So, நம்மளோட previous video ல பாத்தீங்கன்னா mathematics class 12 chapter number 5 NCERT syllabus continuity and differentiability ங்கற chapterல exercise 5.1 ல first 14 problems வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல 15th problem solve பண்ண போறோம். So, என்ன கொடுத்திருக்காங்க? அதேதான் discuss the continuity of the function f. அந்த function என்ன கொடுத்திருக்காங்கன்னா மூணு conditions கொடுத்திருக்காங்க. If x is less than 0 னா the function வந்து 2x. In the range la irundhuchna x, the function would be 0. If x is greater than 1 na the value would be 4x. So ipo vandu nama direct x equal to 0 nu edukkalam, x equal to 1 nu eduthu indha sum continuous ah illa endradha check panikalam. So first nama x equal to 0 edukalam. If x equal to 0 is also 0, appo left hand limit edukumbodhu LHL is equals to limit x tend to 0 minus 0 minus na less than 0 value. அப்ப என்ன வரும்? function 2x அவ்வளவுதான். So limit h tends to 0 ங்கறது மாத்தும்போது x பதிலா நம்ம left hand limitல a minus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ 2 of a minus h, that is limit h tends to 0 2a minus 2h அப்படிங்கிறது வரும். So 2a minus 2h அப்படினா இப்போ நம்ம h க்கு 0 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா லிமிட் போயிடும். அப்போ 2a minus 2 of 0, that is 2a தான் வரும். 2 of a ஓட வேல்யூ என்ன? 0 தான். So 2 of 0 which is 0. அவ்வளவுதான். left hand limit ஓட வேல்யூ 0. right hand limit எடுக்கணும். இப்போ right hand limit எடுக்கும்போது RHL is equal to limit x tend to 0 plus 0 plus அப்படினா 0 விட அதிகமா இருக்கிற வேல்யூ. இங்க என்ன வருது? 0, அதாவது x is greater than or equal to 0. அதாவது 0 is less than or equal to x. அத நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். So அப்படி வந்துச்சுனா ஃபங்க்ஷனோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 0 ன்னு வரும். So இங்க கான்ஸ்டன்ட் இருக்கனால RHL ஓட வேல்யூ டைரக்டா 0 ன்னு வரும். அப்போ left hand limit is equal to right hand limit. So the function is continuous at x equal to 0. x equal to 0 ல the function continuous. அப்ப x equal to 1 ல the function continuous ஆ பார்க்கலாம். அப்போ x equal to 1 ன்னு எடுத்துக்கறப்போ அப்போ a equal to 1 ன்னு வரும். So left hand limit எடுக்கும்போது LHL equal to limit x tend to 1 minus அப்படினு இருக்கும்போது 1 ஓட less than value அப்படினா இதான் x is less than or equal to 1 அப்பனா 0, function ஆட்டோமேட்டிக்கா 0 ன்னு வந்துரும். So LHL ஓட வேல்யூ 0. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கறோம். So RHL ஓட வேல்யூ எடுக்கும்போது RHL is equal to இங்க நான் எழுதிறேன் limit x tend to 1 plus. okay, so 1 plus அப்படினு எடுக்கும்போது 1 ஓட அதிகமா இருக்கு. x is greater than 1. அப்ப ஃபங்க்ஷன் என்ன? 4x. So 4x அப்படினு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் லிமிட்ல x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? a plus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ லிமிட் h tends to 0 4 of a plus h அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு 4a plus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இல்லனா நீங்க டைரக்ட்டா h க்கு 0 ன்னு கொடுத்தீங்கன்னா the limit would become 4a. a க்கு நம்ம என்ன எடுத்துக்கோம்? 1 எடுத்துக்கோம். அப்போ 4 into 1 which is 4. left hand limit வந்து பாத்தீங்கன்னா 0 but right hand limit 4. அப்ப நீங்க ஸ்டேட்மென்ட் கடைசில என்ன எழுதணும்? therefore left hand limit is not equal to right hand limit. So the given function is not continuous at x equal to 1 அப்படினு எழுதணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா x equal to 0 ன்னு நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் இருந்துச்சு. பட் x equal to 1 ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் கிடையாது. அப்போ இந்த மாதிரி எழுதணும். So the function is continuous at x equal to 0 but not continuous at x equal to 1 அப்படினு சொல்லி இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். So okay guys, hope you understand it very well. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கிளாஸ் 12 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you guys, stay tuned.